குமார் எந்த ஊரு? இதே ஊர் தான். இந்த ஊர்ல நம்ம வயலூர் போட்டான ஊரு சொல்லு. வயலூர் கொப்ப முடியுதா? இதான் ஐடி கார்டு இருக்கா? நான் சொல்றது ஒரு கேளுங்க. சொல்லு. நான் என் மேல எந்த தப்புமே இல்ல. சரி பிரமாணப்பட்ட ஆளுங்க தானே இருக்காங்க. என்னன்னா இப்படி எல்லாத்துக்கும் கூப்பிட இல்ல. ஃபோன் நம்பர் வாங்கி தரேன் சார். உட்காருன்னு சொன்னேன். ஃபோன் வந்து உட்காருங்க. ஒரு ஃபோன் யார் வாங்கிக்கிறாளா? ஒரு ஃபோன் தானா? சொன்னா சரின்னு சொல்லுங்க. ஹோட்டலுக்குள் திடீரென வந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் தன்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி என கூறி கேட்ட மாமூல் 5 நிமிடத்தில் வந்த உண்மையான உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செயல்பட்டு வரும் அந்த உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என தன்னை கூறிக்கொண்ட ஒரு நபர் அந்த உணவகத்திற்குள் சென்று உணவின் தரம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்றவற்றை சோதனை செய்ய வேண்டும் என கராராக கூறியிருக்கிறார். சோதனையை தவிர்க்க வேண்டும், நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றால் அவர் கூறும் எண்ணிற்கு 3000 ரூபாய் ஜிபே செய்துவிட வேண்டும் என மிரட்டினாராம். சந்தேகமடைந்த ஹோட்டல் உரிமையாளர் பழனியில் உணவு பாதுகாப்பு துறையினரை தொடர்பு கொண்டு ரகசியமாக இது குறித்த தகவலை தெரிவித்திருக்கிறார். விரைந்து வந்த அதிகாரிகள் அவரிடம் விசாரித்த போது அவர் ஏமாற்ற வந்த போலி நபர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் அவரிடம் விசாரித்த போது வயலூரை சேர்ந்த குமார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் பல இடங்களிலும் மோசடியில் ஈடுபட்டவரா என தீவிர விசாரணை நடந்து வருகிறது.